ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்யலாம், எந்தெந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது, லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், மேரேஜ் மேட்சிங், வாழ்க்கை துணை என்று வருகிற போது யாரை தேர்வு செய்யலாம் என்று சொல்லி பார்க்கலாம். மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரங்கள் சிம்ம ராசியிலே இருக்கிறது. சிம்மம் ஆண் ராசி, நெருப்பு ராசி. சிம்மம் கொஞ்சம் ஆளுமை அதிகாரம் அங்கீகாரத்தோடு இருக்கக்கூடிய கொஞ்சம் டவுமினேட் பண்ணக்கூடிய ராசி. சிம்ம ராசியிலேயே பிறந்தவர்கள் சற்று அதிகாரத்தோடு கொஞ்சம் தலைமை பீடத்தில் இருப்பதற்காகவே பிறந்தவர்கள். இயல்பாகவே பிறப்பிலேயே அந்த அமைப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அதாவது ஒளி கிரகங்களுக்கு இருள் கிரகங்கள் எப்போதுமே நல்லது செய்வதில்லை. முடிந்த வரைக்கும் சனியோட ராசிகளை சிம்ம ராசிக்காரர்கள் தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை திருமண பந்தத்துக்குள்ள சேர்த்து கொள்ளக்கூடாது. ஐயா, நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள்? எங்களுக்கு தெரிந்தே சிம்மம் மகரம் சேர்ந்து நல்லபடியாக வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அது ரொம்ப ரேர் கேசஸ். அதாவது நான் சொல்வது மெஜாரிட்டி. உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பு நல்ல ஸ்கோர் பண்ணி இருந்தால் அது வேற விடயம். அதாவது அவர்கள் யாரை திருமணம் செய்தாலுமே வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதை பற்றி பார்க்கலாம். அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் முடிந்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களை திருமண பந்தத்துக்குள் சேர்த்து கொள்ளாமல் இருப்பது சேஃப். எந்த இடத்திலுமே சற்று ஒத்து போகவில்லை. சரி, வேறு வழியில் திருமணம் செய்தாகி விட்டது என்ற சூழ்நிலையில, அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகிவிட்டது என்ற சூழ்நிலையில அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம், வேறு வழி இல்லை. அதே நேரத்துல கும்பராசி என்று பார்க்கிற போது முடிந்த வரைக்கும் அதை புறக்கணிக்கலாம். திருமண பந்தத்துக்குள்ள சிம்ம ராசிக்காரர்கள் சனியினுடைய ராசிகளை சேர்த்து கொள்ளாமல் மகர ராசிக்காரர்களை சேர்த்து கொள்ளவே கூடாது. அதே நேரத்துல கும்பராசிக்காரர்கள் என்று பார்க்கிற போது முடிந்த வரைக்கும் 1க்கு 2-3 தடவைகள் பொருத்தங்களை பார்க்கலாம். வேறு ஆப்ஷனே இல்லை, கடைசி ஆப்ஷனாக வைத்துக் கொள்ளலாம். சிம்ம ராசிக்காரர்கள் பார்க்கிற போது சிம்ம ராசிக்கு 8ஆம் வீடாக மீனம் வருகிறது. மீன ராசிக்காரர்களை சிம்ம ராசிக்காரர்களை திருமணம் செய்து கொள்ளலாமா என்று பார்க்கிற போது மீனம் குருவினுடைய வீடு. முடிந்த வரைக்கும் மீன ராசிக்காரர்கள் சற்று அனுசரித்து போகக்கூடியவர்கள். சிம்மந்தான் கொஞ்சம் அப்படியே ஆளுமையோடு நிற்கக்கூடியவர்கள். முடிந்த வரைக்கும் அவை புறக்கணிப்பது நல்லது. திருமண வாழ்க்கைக்குள்ள மீனராசிக்காரர்களை சிம்ம ராசிக்காரர்கள் திருமண பந்தத்திற்குள் சேர்த்துக் கொள்ளாமல் இருப்பது சஷ்டாஷ்டமாக வருகிறது. அதே நேரத்துல திருமணம் ஆகிவிட்டது அல்லது வேறு வழி இல்லை, வயதாகி விட்டது, அந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கிறதுன்னு சொன்னால் 1க்கு 2 தடவை பொருத்தங்களை பார்த்து திருமண பந்தத்துக்குள் நீங்கள் மீனராசிக்காரர்களை சேர்த்துக் கொள்ளலாம். எது எப்படி இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை உங்களுடைய லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், மேரேஜ் மேட்சிங், இல்லற வாழ்க்கை, திருமண பந்தத்துக்குள் சேர்த்துக் கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பான விடயமாக இருக்கும். வாழ்க்கை என்று நாங்கள் சொல்கிறது இங்கே 1000 ஆண்டுகள் நாங்கள் யாரும் இங்கே வாழப்போவதில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் இங்கே வாழப்போகிறோம். வாழ்க்கை என்று சொல்வது ஒரு மிக சிறிய காலம். இந்த வாழ்க்கையை நாங்கள் நரகமாக மாற்றிக் கொள்ளக்கூடாது. இருக்கிற வரைக்கும் ஆனந்தமாக, அன்பாக, ஒற்றுமையாக, சமாதானமாக இங்கே இருந்து விட்டு போய்விட வேண்டும். மகர ராசிக்காரர்களை சிம்ம ராசிக்காரர்கள் திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. சரி ஐயா, சிம்ம ராசிக்காரர்களையே திருமணம் செய்யலாமா, ஏகராசியை திருமணம் செய்யலாமா என்று பார்க்கிற போது முடிந்த வரைக்கும் 99% திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. என்ன காரணம் என்று சொன்னால், சனி பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு டிஃபால்ட்டாவே கெடுதல் செய்யக்கூடியவர், நேரடியாகவே கெடுதல் செய்யக்கூடியவர். அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, பாதச்சனி, விரயச்சனி என்று இது போன்ற சனி அமைப்புகளுக்குள் வருகிற போது இருவருக்குமே கெடுதல் நடப்பதாக ஆகிவிடும். குழந்தைகள் எங்கே செல்வது? திருமணம் வந்தம் என்று பார்க்கிற போது சனி பகவான் சிம்ம ராசிக்கு டிஃபால்ட்டாவே கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பதால முடிந்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களை திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. ராசிநாதன் ஒரே ராசிநாதன் சூரிய பகவானாகவே இருக்கிறதுனால வேறு வழி இல்லை, கடைசி ஆப்ஷனாக அதை வைத்துக் கொள்ளலாம். முடிந்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசியையும் மகர ராசியையும் திருமணம் செய்யாமல் இருப்பது சேஃப். இப்ப உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைத்திருக்கும். ஒரு மனிதருடைய ஜாதகத்துல 2, 7, 8ஆம் இடங்கள் கெட்டு போகக்கூடாது. அதாவது 2ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய குடும்பஸ்தானம், குடும்ப வீடு. 7ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய களத்திரம், அதாவது உங்கள் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். 8ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய மாங்கல்யம். 8ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தன்னுடைய 180 டிகிரி பார்வையால, அதாவது சமசப்தம பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கும். 8ஆம் இடத்துல ஒரு நல்ல கிரகம் இருந்தால் 2ஆம் இடத்தை அந்த கிரகம் பார்த்து வளர்க்கும். 8ஆம் இடத்துல ஒரு அசுப கிரகம் இருந்தால்
ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு கிரகம் இருந்தால், அசுப கிரகம் இருந்தால் 2ஆம் இடத்தை பார்த்து கெடுக்குமே. 8ஆம் இடத்துல ஒரு நல்ல கிரகம் இருக்கிறது இன்றியமையாத தேவை. அதாவது 2, 7, 8ஆம் இடங்கள், 2, 7, 8ஆம் அதிபதிகள் கெட்டு போகாமல் இருந்து நீங்கள் வாழ்கிற காலத்துல நல்ல யோக தசாபுத்திகளும் நடந்து, குறிப்பாக உங்களுடைய வயசு காலத்துல நல்ல யோக தசாபுத்திகளும் நடந்து, அல்லது 3, 7, 11 சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் நடக்கிற போது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல திருமணம் நடக்கும். அந்த திருமண வாழ்க்கை நிலைக்கும் நீடிக்கும், பயன் தரும். அதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. நீங்கள் பிறந்த ஜாதகத்துல அதாவது ஷட்பலத்துல என்ன ஸ்கோர், அதாவது உங்களுடைய திக்பலம், திருக்பலம், பார்வை பலம், ஸ்தான பலம், உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய பிறந்த ஜாதகம் என்ன ஸ்கோர் பண்ணி இருக்கிறது. யாரை திருமணம் செய்தாலும் நன்றாக வாழக்கூடிய பாக்கியம் சில ஜாதகத்துல இருக்கும், அது வேறு விடயம். நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்து விட்டால் மகர ராசிக்காரர்களையும் சிம்ம ராசிக்காரர்களையும் நீங்கள் திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. மீன ராசிக்காரர்களையோ கும்பராசிக்காரர்களையோ திருமணம் செய்ய வேண்டிய சூழல் வந்தால் 1க்கு 2, 3 தடவைகள் பொருத்தங்களை நன்றாக பார்க்க வேண்டும். அல்லது ஏகராசி சிம்மராசியே திருமணம் செய்ய வேண்டிய சூழல் வந்து விட்டது ஐயா, அந்த மாதிரி ஒரு சூழல் தர்மசங்கடமான சூழல் ஏற்பட்டு விட்டது என்றால், அதாவது நட்சத்திரங்கள் ஒரே நட்சத்திரங்களாக இல்லாமல் பார்த்து கொண்டு தசா சந்திப்பும் வராமல், அதாவது தசா சந்தித்து விடக்கூடாது, தசா சந்திப்பு பொருத்தத்தையும் நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும், ரஜ்ஜு பொருத்தத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு டிஃபால்ட்டாகவே நேரடியாகவே சனி கெடுதல் செய்யக்கூடியவர். அதனால சனியினுடைய ராசிகளை புறக்கணிப்பது நல்லது, இல்லற பந்தத்துக்குள் சேர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசியையே திருமணம் செய்ய வேண்டிய சூழல் வந்தாலும் அதையும் முடிந்த வரைக்கும் புறக்கணிப்பது நல்லது. வேறு வழி இல்லை என்று சொன்னால் 1க்கு 2, 3 தடவைகள் நல்லபடியாக பொருத்தத்தை பார்க்க வேண்டும். ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல, ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதகத்துல, அதாவது அவருடைய ஹோரோஸ்கோப் சார்ட்ல 2, 7, 8ஆம் இடங்கள், 2, 7, 8ஆம் அதிபதிகள் கெட்டு போகாமல் இருந்து வயசு காலத்துல நல்ல யோக தசாபுத்திகளும் நடந்து, அல்லது 3, 7, 11 அடிப்படையிலான தசாபுத்திகளும் நடந்து, அந்த தசாபுத்திகள் உங்களுடைய வயசு காலத்துல திருமணம் செய்யற வயசு காலத்துல வந்து விட்டால் நிச்சயமாக நல்ல திருமணம் நடக்கும். இப்போது உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். வாழ்த்துக்கள். யோகிமன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.